सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अथ दशमोऽध्यायः उच्चैश्रवसम् अश्वानां विद्धिमाम् अमृतोद्भवम् ऐरावतं गजेन्द्राणां नराणां जनराधिपम्. கிருஷ்ண பரமாத்மா அவருடைய ஜென்மாஷ்டமி தினத்துல அவர் உபதேசித்தனான கீதையில 10வது அத்தியாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நடுவுல ரொம்ப நாள் ஆச்சதுனால இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றதும் முதல்ல பார்க்கணும். இந்த அத்தியாயத்துக்கு பேரு விபூதி யோகம் அப்படின்னு பேரு. விபூதி அப்படின்னா விபூதி பூதி ஐஸ்வர்யம் அப்படின்னு அமரம். ஐஸ்வர்யம் குளோரி அப்படின்றது. குளோரின்னு ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வர சக்தி. ஈஸ்வர சக்தினா அர்த்தம் அவருடைய பெருமை. அவருடைய பெருமையை சொல்லக்கூடியதான ஒரு அத்தியாயம் இது. அந்த ஈஸ்வர சக்தியானது எங்க இருக்குன்னாக்க ஒவ்வொரு பொருள் தோறும் இருக்கு. எல்லா பொருளிலையும் வியாபித்து அவருடைய குளோரியானது நிற்கிட்டு இருக்கு. அதுதான் அதனுடைய பெருமையானது. எங்கெல்லாம் எல்லா உயிருக்கும் உயிரா அவர் இயங்குறாரோ அங்கெல்லாம் அவர் இருக்கார் அப்படின்றத பார்த்தாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி பார்த்தா, எங்கென்று பார்ப்பினும் எவ்விருக்கும் உயிராய் அங்கென்று நீ என்றோ பராபரமே அப்படின்னாரு. அப்படி எல்லா இடத்துலயும் பகவானானவர் இருக்கார். அவர் எப்படி காக்கை சிறகினில நந்தலாலா அப்படின்னார். காக்கையினுடைய சிறகுல கூட அவர் நந்தலாலாவை பார்த்தார். அப்படின்னாக்க பகவானானவர் எங்கும் வியாப்தமா அவர் இருக்கார். சரி, அவரை பற்றிய விஷயங்கள் தான் 7வது அத்தியாயத்துல சொல்லியாச்சு, 9வது அத்தியாயத்துல சொல்லியாச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப எதுக்கு இந்த அத்தியாயம் திருப்போம் அப்படின்ற கேள்வி வந்தது. அதுக்கு பகவானே பதில சொல்லிட்டார். பூஜ ஏவ மகாபாஹோ சுடுவே பரமம் பஜஹ யத்தேஹம் பிரியமானாய பக்ஷ்யாமி ஹிதகாம்யயா அப்படின்னாரு. ஆச்சாரியார் பாஷை ரொம்ப அழகா ஆரம்பிச்சுங்க. 7வது அத்தியாயத்திலேயே 9வது அத்தியாயத்திலேயே இந்த விபூதி எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே. பலம் பலரதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாமகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. திரும்பியும் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னாக்க, அவர் என்ன பண்ணாரு, திரும்பியும் ஒரு தடவை எனக்கு சொல்லணும்னு உனக்கு ஆசை. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் அங்கங்க சொன்னதை நீ எங்க ஞாபகம் வச்சுக்காம போயிடுவோன்றதுக்காக திருப்பி திருப்பி அதை சொன்னாதான் உன்னுடைய மனசானது எப்பொழுதும் சதா அனுசிந்தயன் அந்த ஒரு காரியத்திலேயே அந்த கிருஷ்ண ஸ்மரணையிலேயே இருக்கணும்ன்ற ஒரு ஆசையினால. அது மாத்திரம் இல்ல, தேகம் பிரியமானாய, எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கிற ஆளுக்கு எது தாற்பயமோ அதை நான் சொல்லி ஆகணும்ன்ற கடமை எனக்கு இருக்கிறதுனால உனக்கு நான் சொல்றேன். பக்ஷ்யாமி ஹிதகாமியா, எது உலகத்துல இருக்கிறவளுக்கெல்லாம் ஹிதம் அப்படின்னாக்கா அந்த கிருஷ்ண பக்தி தான் ஹிதமான ஒரு விஷயம். அந்த கிருஷ்ண பக்தியின் மூலமாகத்தான் மோட்சத்தையே அடையலாம்னு இருக்கிறதுனால ஹிதகாமியா, அதை உனக்கு அந்த ஹிதத்தை கொடுக்குன்ற ஆசையினால பூஜையேவ மகாபாக திரும்பி திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த என்னுடைய கதையை நீங்க கேட்டா என்ன உனக்கே அது தெரியும்னு அவர் சொன்னார். அதுக்கு ஆச்சாரியார் பாட்சியா எழுதுறார். ததோ வக்ஷ்யாமி ஹிதகாமியா அமிர்தமிவ பிபன். ஒரு அமிர்தத்தை குடிக்கிறவனுக்கு எப்படி அது போதும் என்ற திருப்தி இல்லாம அது வரப்போயிருதோ அந்த மாதிரி ஒரு அமிர்தத்தை நான் உனக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் அதை திருப்பியும் சொல்றேன். இது நான் சொல்லாத விஷயம் இல்ல, எனக்கும் தெரியும். அதை திருப்பி திருப்பி சொல்லணும்ன்றதுக்காக ஒருவர் எந்தெந்த பாவங்கள் எல்லாம் நான் இருக்கேன் அப்படின்றத நான் சொல்ல சொல்ல உனக்கு உன்னுடைய மனசானது அங்கங்க என்கிட்ட வரும் அப்படின்னு மச்சிந்தனம் மத்கதனம் மத்தக்கியம் மற்பிரபோதனம்னு இருக்கிறதுனால அதை சொல்றதுக்காக நான் வந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு, 17வது ஸ்லோகத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். 17வது ஸ்லோகத்துல அர்ஜுனனும் இதை புரிஞ்சுக்கலாம். இவரை ரொம்ப பிரைஸ் எல்லாம் பண்ணா, நீங்க தான் எல்லாம் பகவானே வியக்தி விது தேவாக எல்லாம் பிரைஸ் பண்ணிட்டு கதம் வித்யாம் அகம் யோகின், யோகீஸ்வரரே உங்களுடைய யோக சக்தி
அகம் வித்யாம், நான் எப்படி அறிந்து கொள்வேன்? சதா சதா பறிக்கின்றேன். உங்களை சிந்தனை பண்ணணும்ன்றதுக்கு எனக்கு என்ன மெத்தட் இருக்கு, எப்படி எல்லாம் நான் அடிக்கிறேன்? கேசு கேசு பாவேஷு, எந்தெந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கிறீர்கள், பகவான் அதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. அது சொன்னதோட இல்லாம விஸ்தரேன ஆத்மனஹா யோகம் விபூதிஞ்ச ஜனார்தன பூயக்கதைய திருப்திஹீன சுன்வதஹானாச்சு. எனக்கு திருப்தியே வரல, நீங்க 7வது 9வது எல்லாம் சொன்னீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் உங்களுடைய குளோரியை நீங்க சொல்லிட்டே இருக்கணும், நான் கேட்டுட்டே இருக்கணும்ன்றதுதான் ஆசையா இருக்க தவிர எனக்கு திருப்தியானது ஏற்படவே இல்லையே. அதனால அமிர்தம், அந்த அமிர்தத்தை நான் குடிக்கணும் என்று திருப்பி ஆசைப்படுகிறேன். அதனாலதான் உங்களை கேட்கிறேன், திருப்பி திருப்பி சொல்லுங்க, நீங்க எந்தெந்த பாவத்துல உங்களை நான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டார். பகவான் பார்த்தார், அந்த நல்லது கதிச்சாமி கட்டியோ இல்லையா, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு ஆதித்யர்களுக்குள்ள நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். ஜோதிஷ்மத்தா இருக்கக்கூடிய இலுமினேஷன் நடுவுல நானும் சூரியனாக இருக்கிறேன். மருத்துக்கள் 49 மருத்துக்கள் இருக்க, அந்த மருத்துக்களை எல்லாம் நான் மரீச்சியாக இருக்கிறேன். நட்சத்திரங்களுக்குள்ள நான் சந்திரனாக இருக்கிறேன். இப்படின்னு சொல்லிட்டேன். வேதத்துல நான் சாமவேதமா இருக்கேன், பாட்டா இருக்கேன். தேவர்கள்லாம் இருக்கா, தேவர்களுக்கு நடுவுல நான் வாசனா இந்திரனாக இருக்கிறேன். இந்திரியங்களுக்குள்ள நான் மனசாக இருக்கிறேன். அப்படின்னு எதெல்லாம் வசதியோ அந்தந்த வசதியில என்ன நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். சங்கர ருத்ரர்கள் 11 ஏகாதச ருத்ரர்கள்ல நான் சங்கரனாக இருக்கிறேன். அப்புறம் யக்ஷராட்சசர்களுக்குள்ள நான் குபேரனாக இருக்கிறேன். அதே மாதிரி ஸ்ரீகளுக்குள்ள மேலுமலையாக நான் இருக்கக்கூடிய சிகரத்துக்குள்ள, அதே மாதிரி சேனானிகளுக்குள்ள சேனைகள் உடையவர்களுக்குள்ளதான் நான் கந்தனாக இருக்கிறேன். அப்புறம் தண்ணி இருக்கிற இடத்துலாம் நான் சமுத்திரமாக இருக்கிறேன். மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் நடுவுல நான் மிருகுவாக இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி யஜ்யங்கள் எல்லாம் ரொம்ப வசதியானது. என்ன எத்தனையோ யஜ்யங்கள் இருந்தாலும் அதுல எல்லாம் ஜப யஜ்யம் தான், என்ன மெடிடேஷன் பண்ற யஜ்யம் தான் வசதியானது இப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. சொல்லிட்டே சர்வ விருட்சானா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், ஹியூமன் கிங்டம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நான் இருக்கான்றதை பாக்குறதுதான் ஞானியாத்துக்கான உங்களுக்கு ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப் படி பாத்தீங்கன்னா விருட்சங்கள் எல்லாத்துலயும் நான் இருக்கேன். ஆனாலும் விசேஷமா விருட்சங்களுக்கு நடுவுல நான் அஸ்வத்த மரமா இருக்கேன் அப்படின்னு. அந்த அஸ்வத்த மரத்துல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா பார்த்தோம், நம்ம பத்திரங்கள் கூட மெடிசின் பார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்கு அதெல்லாம் கான்ட்ராக்ட். அந்த பட்டை அதுவும் யூஸ் ஆகுதான், அதுக்குள்ள இருக்கக்கூடிய தண்டு யூஸ் ஆகுது, அதுல இருக்கக்கூடிய வேலை வச்சுட்டு மெடிக்கல் பண்ண. இப்படி அந்த அஸ்வத்த வருஷங்கிறது எல்லாமே இருக்கிறதால எங்கெல்லாம் அஸ்வத்த வருஷத்தை நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு பிள்ளையார வச்சிருவோம். அதனால அஸ்வத்த மரங்கள் இருக்கிற இடத்துல தெய்வ சாங்கித்யம் இருக்கு. அதனால அந்த அஸ்வத்தத்தை பார்க்கும் போதெல்லாம் நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அஸ்வத்தானாம் சர்வவிருட்சானாம் அஸ்வத்தா அகம் மாம் வித்தி, என்னை அறிந்து கொள். நம்ம சேர்த்துக்கணும் மாம் வித்தின்னு. தேவரிகளுக்குள்ள நாரதர்கள் ரிஷிகளாக இருக்கிறார், மந்திர திரஷ்டாவாக இருக்கக்கூடிய முனிவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப முதன்மையான இடத்தை வைக்கக்கூடிய நாரதர் வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கந்தர்வர்களுக்குள்ள ஆஹா ஊன்னு கந்தர்வர்கள்லாம் பாட்டு பாட்டுட்டு காந்தர்வ வேதத்தை நமக்கு கொடுத்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள ரொம்ப ஃபேமஸா இருக்கவர் சித்திரவதன். அந்த சித்திரவதனாகவும் நான் தான் இருக்கிறேன். அதே மாதிரி அரிமா மகிமா லகிமா வசித்துவம் ஈசித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களுடைய அடைந்ததான சித்தியை அடைந்ததான சிதர்களுக்குள்ள நான் கபில வாசுதேவராக நான் இருக்கிறேன் அப்படின்னு கபிலோ முனிகி அப்படின்னு சொல்லி முடிச்சார். சொன்ன உடனே அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் சொன்ன உடனே புராணங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் சொல்லணும்ன்ற ஒரு ஆசை வந்துருக்கு பகவானுக்கு. அவனை பண்ண எல்லா புராணங்கள்லயும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது இந்த சமுத்திர வசனம். அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த மந்திரமலையை கடைந்தார்கள். அந்த மந்திரமலையை கடையும் போது அந்த மந்திரமலையானது கீழே போயிட்டே இருக்கு. அதுல கூர்மாவதாரம் பண்ணி மகாவிஷ்ணுவா என்ன பண்ணாரு, அதை தாங்கி மேல பிடிக்காரு. அப்போ இந்த பக்கம் அவன் கடையிறான், அந்த பக்கம் அவன் கடையிறான். எதுக்காக கடையிறார்கள் அப்படின்னாக்க அமிர்தம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் கிடைச்சாங்க. இப்படி அமிர்தம் வரும்போது நிறைய விஷயங்கள் வருது. அந்த கடையும் போது அபூர்வமான விஷயங்கள் 14 ரத்னங்கள் வந்ததா காளிதாசர் மங்களாஷ்டகம்னு ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்காரு. அதுல 14 ரத்னங்கள் அந்த மந்திரமலை கடையும் போது வந்துதான். அதுல முதல்ல வந்தது யாரு, லட்சுமி வந்தது. அதுக்கப்புறம்
கௌஸ்துபவனி வந்தது, அதை விஷ்ணு தரிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தன்வந்திரி வந்தார். அதுக்கப்புறம் வெள்ளையா ஒரு குதிரை வந்தது ஐராவதம்னு. அதுக்கப்புறம் உச்சஸ்ரவஸ்திர ஒரு வந்தது. அதுக்கப்புறம் சந்தான விருட்சம் வந்தது. அதுக்கப்புறம் கல்ப விருட்சம் வந்தது, சஞ்சீவன விருட்சம் வந்து, இப்படி 14 விதமான ரத்னங்கள் அதுல வந்தது. அது மாத்திரம் இல்ல, கடைசியா 14வது இன்னொன்னு வந்தது. அது என்ன, ஹாலஹால விஷம். அதை வந்து அவர் எடுத்துட்டாரு. முதல்ல வந்த லட்சுமிய விஷ்ணு கொடுத்துட்டாரு. கடைசியா வந்ததான ஹாலஹால விஷயத்தை தேவர்களை காப்பாற்றணும்ன்றதுக்காக இவர் குடிச்சுட்டாரு அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இதுல இந்த லட்சுமியை பற்றி ஒரு தகவல் இருக்கு. என்னன்னாக்க, லட்சுமிய வந்து எதுக்காக வந்து 2 பேருமே அங்க இருந்தாராம், விஷ்ணுவும் இருந்தாராம் சிவனும் இருந்தாராம். ஆனா லட்சுமியை வந்து விஷ்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம். ஏன்னா அது வாசப்பிரதான யோக்கியதா சித்தியர்த்தம் அவருக்கு கொடுத்தாராம். அவர் போட்டிருந்த ட்ரெஸ் அவ்வளவு அட்ராக்டிவா இருந்துதான். அதனால எல்லாருமா சேர்ந்து இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய லட்சுமி வேற யாருக்கா, இவர் என்னடா புலித்தோலை கட்டிட்டு இருக்காரு, இவர் யானத்தோலை கட்டிட்டு இருக்காரு, அதனால அவருக்கு தான் அப்படின்னு சொல்லி லட்சுமிய வந்து அவருக்கு மகாவிஷ்ணுக்கு கொடுத்துட்டாராம். இப்படி இந்த 14 ரத்னங்கள்னு இன்னொரு இடத்துல எங்க தெரியுது அப்படின்னாக்க, 4 வேதங்கள் போதாது அப்படின்னு பகவான் நினைச்சதுனால வியாசர் மூலமா அவர் என்ன பண்ணாரு, மகாபாரதத்தை எழுதினார். அது வந்து மகாபாரதம் 5வது வேதமா ஆச்சு. அதே மாதிரி உலகத்துல சுவைகள் பாத்தீங்கன்னாக்க, மதுரை, ஆம்பளை, லவண, கட்டு, கஷாய, சித்த பேதமா 6 சுவைகள் தான் இருந்தது. 7வது சுவை ஒண்ணு வேணும் அப்படின்றது நினைச்சாராம். அதுக்காக என்ன பண்ண, யார் யாருக்கு நல்ல சுபுத்திரன் பிறக்கிறானோ அந்த குடும்பத்துல 7வது ரசம் வந்து சேர்ந்துருக்கு. அவ சாப்பிடுற 6 ரசங்களோட 7வது ரசம், தன் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு புத்திரன் கிடைச்சானா சுபுத்திரா 7வது ரசம். அப்படி 7வது ரசமா அவருக்கு வந்துதான். அதுக்கப்புறம் இந்த 14 ரத்னங்கள் வந்தா கூட போதாதான், அதை குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கொடையாண்டியா ஒருத்தன் தாத்தா ஒருத்தர் இருக்கணும். அவர் இருந்து எல்லாருக்கும் வேலைக்கு சாப்பாடு போட்டு அந்த கொடையோட இருக்கிறதுதான் இந்த 14 ரத்னத்தை விட ஒசத்தியான ரத்னம். 15வது ரத்னம் ஊருக்கு ஊர் கொடுக்கக்கூடிய அன்னதாத்தாக்களை சொன்னாராம். அதே மாதிரி இந்த 9 கிரகங்கள் இருந்தா போதாது, இது மாத்திரம் படிச்சுனா போதாதுன்றதுனால ஜாமாதா தசமோ கிரகா அப்படின்னாரு. மாப்பிள்ளைன்னு வர்றாரு. சதா சூரகா சதா வக்ரா. அவர் போனா அங்க ஆதல இருக்க மாதிரி இருக்கு. அங்க போனா உண்மையும் உட்கார்ந்து இருப்பாரு. என்ன வேலைக்கு காப்பி வேணும்னு எதிர்பார்ப்பாரு. எடுத்துட்டு வந்து கேட்கலான்னு அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற காப்பி இவருக்கு வருதான்றத பாப்பாரு. செக் பண்ணி இப்படி ஓலக்கட்ட பாப்பாரு. முதல்ல எனக்கு வைக்கிறா அப்படின்னு. சதா வக்ரஹா சதா சூரஹா. யாரு அவரு? ஜாமாதோ தசமோ கிரகா சதா பலி அபேட்சது. எல்லாருக்கும் எல்லா பொண்ணுகளும் என்ன பண்ணிருக்காரோ அந்த பலி கரெக்டா தனக்கும் வரணும் அப்படின்னு ஜாமாதோ தசமோ. இன்னும் கல்வி பார்த்தாரு. இது கூட பரவாயில்ல, இந்த ஜாமாத்தா வந்து இந்த கடன் கொடுத்தவன் இருக்கான் பாரு, அவன் ஏகாதசி கிரகம். அவன் கொடுத்தவன் எதிர்க்க வரும் போதெல்லாம் பொக்கு பொக்கு நடிக்க நமக்கு கேட்ட போறானேன்னு அவன் வந்து சதா பார்த்த மாத்திரத்திலே இவராது வந்து வீட்டுல உட்கார்ந்துதான் தகராறு பண்றாரு. அவரை பார்த்தாலே ஒரு பயம் கொண்டு வரும். அவர் ஏகாதசி கிரகம். இப்படி இருக்கிறது வந்து 15வது ரத்தனம் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்னதாத்தாவை 15 ரத்தனம்னு சொல்லியிருக்காரு. இப்படி இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த அமிர்த சமுத்திரத்தை கடையும் பொழுது வந்தது. அது எங்க கடைஞ்சாங்கன்னா க்ஷீரசாகரத்துல, அந்த சத்துவகுணத்துல அவங்களுடைய மனசை கடையும் பொழுது காமக்ரோதாதிகளான அசுரர்கள் ஒரு பக்கம் இருந்தார்கள். சத்துவகுண பிரதானாக இப்படி இழுக்கும் பொழுது என்னெல்லாம் வருதுன்னா, லட்சுமி வருது, சந்தான பிச்சங்கள் வருது, குடும்பத்துக்கு இப்படி யாரு மெடிடேட் பண்றாரோ அவளுக்கு நல்லதெல்லாம் கிடைக்கிறது. சில சமயத்துல விஷமும் வரும். ஆனா அந்த விஷத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம நல்ல வழியில இருந்து அதை கடையிறதுனால விசாரம் பண்ண, வேதாந்த விசாரம் பண்ணதா பரமேஸ்வரனே வந்து நம்மளுடைய செய்த பாவங்களை எல்லாம் அவர் வாங்கிட்டு இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார்ன்றதை நிச்சயம் பண்றதுக்காக தான் அந்த மந்திர மதனத்தை சொல்லியிருக்காரு. இப்படி இந்த மந்திர மதனத்தை ஏன் இப்ப அதை பத்தி பேசுறாங்கன்னா, அமிர்தோத்பவம்ன்ற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணிட்டாருங்க. உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் வித்திமாம் அமிர்தோத்பவம் ஐராவதம் கஜேந்திரானாம் நராணாம் ஜனராஜிபம். இப்படி அமிர்தத்தினால உண்டானது, அமிர்த நிமித்தமாக கடைஞ்ச பொழுது உண்டானது நம்ம புரிஞ்சுக்கணும். அமிர்தோத்பவமாக இருக்கக்கூடிய உச்சை ஸ்ரவஸ்ன்ற ஒரு அஸ்வம் அங்கேருந்து வந்தது. ரொம்ப பிரமாதமான ஒரு குதிரை. அது குதிரைகளிலேயே வசதியான குதிரை எதுன்னு கேட்டா கண்ட மொழிக்கு புராணம் படிச்சு வேண்டாம். என்ன சொல்ற, உச்சை ஸ்ரவஸ் தான். அதுதான் நான் அப்படிங்கிற உச்சை ஸ்ரவசம் அஸ்வானம் மாம் வித்தி. அது எது? அந்த உச்சை செஞ்சது அமிர்தோத்பவம். அத
இதை கடையும் பொழுது மந்திரமறையை கடையும் பொழுது உண்டானதா அது ஐராவதம் கஜேந்திரானா. அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு அது கூட வந்தது. லட்சுமி தன்வந்திரி கல்பவருஷம் எல்லாம் வந்த மாதிரி ஐராவதம்ன்ற ஒரு வெள்ளையான ஒரு யானை வந்தது. இராவத்தியாக புத்திரி புத்திரஹா கஜேந்திரஹான்னு போட்டுக்காரு. அம்மாவனுடைய பேர் இராவதியாம். அந்த இராவதி கிட்டேந்து வந்ததுனால அவருக்கு ஐராவதம்ன்ற பேர் வந்தது. அந்த ஐராவதம்ன்ற கஜேந்திரமும் அதுல இருந்துதான் உண்டானது. அந்த வெள்ளையான ஒரு யானை உடனே எங்க வேணாலும் நினைச்ச மாத்திரத்துல இந்திரன் ஏறி போகக்கூடிய உலகத்துக்கு அதை கூட்டு போகக்கூடிய அந்த அதான் வசதியான யானை நமக்கு தெரியும். அந்த யானையாக என்னை நினைக்கிறோம். இருக்கிறதுலயே வசதியா என்ன அப்படிங்கிறோம். மெடிடேஷன் தான் நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் பெரிய விஷயங்கள் தான் பண்ணணும். நம்ம சிவமானச பூஜாலேயே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்ல தங்கத்துல மாணிக்கத்தோடு இருக்கக்கூடிய அதுல பால் பாயசத்தை அவருக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி. ஏன்னா நம்மளுடைய நினைப்பு தானே, அதுல கூட கஜத்தனம் இல்லாம நல்லா பண்ணலாமேன்றதுக்காக சொன்ன. அதே மாதிரி கஜேந்திரன் உங்களுக்கு இருக்கிறதுலயே எந்த எலிபென்ட் பெஸ்டோ அது கஜேந்திரன், அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அப்படி நராதிபம், நரர்களிலேயே நராதிபன், மனிதர்களிலேயே யார வசதி நக ராஜா. ஏன்னா அவர் தான் தர்மத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜா அப்படின்னு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மக்களுடைய நலத்துல எப்பொழுதுமே குறியா இருந்து தர்மத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்ன்றதுக்காக அதே முனப்பா இருக்கிறதுனால அந்த ராஜாவா நான் தான் இருக்கேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் அந்த காலத்துல தான் பாத்தீங்கன்னா இப்ப கூட நேபாள் எல்லாம் போனா அந்த ராஜாவுடைய போட்டோ எல்லா கடையிலயும் வச்சிருப்பாங்க. ஏன்னா ராஜா தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு என்ன கிருஷ்ண பரமாத்மா நான் தான் ராஜாவா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையோ. அதனால அந்த ராஜாவை உபாசனை பண்ணாங்கன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். ரெண்டாவது தர்மமா இருக்கக்கூடிய ராஜாக்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆச்சாரியால் அந்த இடத்துல தர்ம ஞானம் அப்படின்னு போட்டிருக்காரு. தர்மமா இருந்ததுனால ராஜாக்களை நம்ம அப்படி இருந்தோம். அதே மாதிரி ஆயுதானம் அகம் வஜ்ரம் தேனூனாம் அஸ்மி காமதுக்கு பிரஜனஸ்தாபி தஸ்மி கந்தர்பா கர்ப்பானாம் அஸ்மி வாசுகி. ஆயுதானாம், உலகத்துல போருக்கு நிறைய ஆயுதங்கள் வச்சிருக்கோம். அந்த ஆயுதங்கள்லாம் எதுக்குன்னாங்க அதர்மத்தை அழிக்கக்கூடியதான ஆயுதங்கள். அம்பாளுடைய கையில பரமேஸ்வரன் கைகள்லாம் நம்ம பாக்குறோம். பாசம், அங்குஷம் இதெல்லாம் வச்சிருக்கா. சுதந்திர சக்கரம் இதெல்லாம் எதுக்கு அவர் வச்சு கட்டம் கட்டி எல்லாம் வனமாதி கதி தார்மி சங்கி சக்கரி இதெல்லாம் எதுக்காக வந்திருக்கு அப்படின்னாக்க அதர்மத்தை அழிப்பதற்காக. அதர்மத்தை அவர் எடுக்க அவருடைய அவதார ரகசியமே அதான பரிக்கிரானாய சாதுகுணாம் விநாசாயிக்க சுஷ்கிருதாம். அந்த சுஷ்கரணம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அசுரர்களை காமக்ரோதாதிகளை அழிப்பதற்காக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான் இந்த பாசம் அங்குஷம் முதலிய ஆயுதங்கள்லாம். இந்த ஆயுதங்கள்லாம் அதுலயே ரொம்ப பலமான ஆயுதம் எது அப்படின்னாக்க வஜ்ரம். வஜ்ராயுதம். இந்திரன் தான் எல்லாரும் விட வசதியானவர் உலகத்துல. அந்த இந்திரனுடைய ஆயுதம் என்ன வஜ்ராயுதம். வஜ்ரஹஸ்த புரந்தரஹா அப்படின்னு வேதத்திலேயே அந்த வஜ்ராயுதத்துக்கு ஒரு பெருமை இருக்கு. அந்த பெருமைக்கு காரணம் என்ன, இந்திரன் அதை வச்சுட்டு தான். அது எதுக்காக விருத்ராசுரன் அப்படின்னு ஒரு அசுரனோட சண்டை போடும் பொழுது அவனுக்கு அவன் எந்த ஆயுதம் பண்ணாலும் அந்த அசுரனால அதை முக்கடிக்க முடியாத மாதிரி ஒரு பவர் இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கதீச்சின்னு ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணார், பெரிய தபஸ்வி. அவர் அப்படியே உட்கார்ந்து எத்தனையோ வருஷங்களா, ஆயிரக்கணக்கான வருஷங்களா உட்கார்ந்து 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 தபஸ் பண்ணி அவருடைய பிளாக் போன் என்ன ஆயிடுச்சுன்னா அவ்வளவு வஜ்ரம் மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நம்ம இப்ப சொல்ற வஜ்ர ஜடகாத்திரமா இருக்கணும் அப்படின்றத ததீச்சி வச்சுட்டு சொல்றோம். அப்படி அவருடைய முதுகெலும்புலிருந்து செய்த ஆயுதம் தான் இந்த ததீச்சின்றது. ஆனா அவர் தன்னுடைய முதுகெலும்பே அவருக்கு கொடுத்தார். ஆனா அந்த தபசுனால வந்ததான அந்த ஆயுதத்துக்கு முன்னாடி விருத்தராசுரனால ஒன்றும் படிக்கல. அதனால இந்திரன் ஓஹோன்னு ஜெயிச்சுட்டான் அப்படின்னு கதை எல்லாரும் புராணத்துல இருக்கிறதுனால அந்த ஆயுதங்கள்லயே வசதியானது வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதமாக நான் இருக்கிறேன். மாம்பிச்சு அந்த வஜ்ராயுதம் தான் நான் என்று அறிந்துகொள். தேனூனாம் அஸ்மி காமதுக்கு. தேனூனாம் அப்படின்னா பால் கறக்கக்கூடிய விஷயங்களுக்கு நடுவுல நான் தான் காமதுக்கு. காமதேனு. காமதேனும் சமுதிரம் கடையும் பொழுது வந்ததுதான். இதுல என்ன விசேஷம்னாக்க இந்த காமதேனுக்கு பால் மட்டும் இது கொடுக்காது. என்னெல்லாம் காமம் காமம் தோற்றி சர்வகாமம் இருக்காது. அங்க அது பக்கத்துல போய் நின்று இது வேணும்னு நினைச்சா அது கொடுக்கும். அதனால இதை வச்சுட்டுதான் எல்லாரும் வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு வசிஷ்டர் கவலையே பண்ண மாட்டார். திடீர்னு ஒரு 1000 பேர் பசங்க ஒரு ஆசிரமத்துல உடனே காமதேனுக்கு 1000 பேர் சாப்பாட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அது 1000 பேருக்கு சாப்பாடு போடுறோம்
அதனாலதான் அதை அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டான் கார்த்திகேயா. தகராறு இப்படி எல்லாம் கதை நிறைய அந்த காமதேனு பத்தி இருக்கு. வசிஷ்டருடைய ஆசிரமத்துல இருந்து அந்த காமதேனுக்கு தான் ஆசைப்பட்டாரு விஸ்வாமித்திரர் அப்படின்னா நிறைய கதை எல்லாம் இருக்கு. இப்படி காமதுக்குன்னா காமதேனு, காமதேனுன்னா கண்ணுக்குட்டி, அந்த பசு கண்ணுக்குட்டி. அது எப்படிப்பட்ட கண்ணுக்குட்டினாக்க என்ன காமத்தையும் கொடுக்கக்கூடிய கண்ணுக்குட்டி. அதுதான் ரொம்ப வசதியானது இந்த காமதேனு. இதை பத்தி நிறைய கதைகள்லாம் அந்த காமதேவனுக்கு ஒரு கண்ணுக்குட்டி பேரு நந்தினின்னு ஒரு இதுங்க. அது திலீப மகாராஜா ரொம்ப நாள் குழந்தை இல்ல ரகுவம்சம் போயிடுமே அப்படின்னு வசிஷ்டர்கிட்ட போய் கேட்கும் போது அவர் சிம்பிளான ஒரு உபாயம் சொன்னார். இந்த நந்தினியை பின்னாடியே போய் அந்த நந்தினியை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ காப்பாற்றுறியோ அந்த இது அவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு புத்திர சந்தானம் ஏற்படும் அப்படின்னு உடனே அந்த நந்தினியை இவர் காப்பாற்றினாரு. அது எப்படி காப்பாற்றினார்னா அப்படின்னு ஸ்ருதி பின்னாடி எப்படி ஸ்ருதி தொடர்ந்து போறதோ அப்படி அந்த நந்தினி பின்னாடியே அந்த திலீபன் போனானா அப்படி காமிச்சாரு அந்த காமதுக்கு அப்படின்னா நந்தினி. இப்படி இருக்கக்கூடிய அந்த காமதேனுவாகத்தான் நான் இருக்கிறேன். பால் கறக்கக்கூடிய பசுக்களின் நடுவில் நான் காமதேனு என்று அறிந்து கொள் அப்படின்னு. கந்தர்பகா, கந்தர்பகா அப்படின்னாக்க காமஹா மன்மதன். பிரஜனஸ்ட மகப்பேறுகள் இருக்கக்கூடிய விஷயத்துல இவர் காமனாக இருந்து கொண்டு குழந்தைகளை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த அழகு அந்த பரவசம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மன்மதன் வேற யாரும் இல்லை நான் என்று அறிந்து கொள் அப்படின்னார். கற்பானாம் அஸ்மி வாசுபிஹி அப்படின்னார். கற்பங்கள் கற்பங்கள்தான் விஷத்தோட சதிஷமான கற்பங்கள் சிலது இருக்கு, நிர்விஷமான கற்பங்கள் சிலது இருக்கு. அதுல சதிஷமான இருக்கக்கூடிய சர்ப்பமானது வாசுகி. இவர் சிவபுராணத்தோட கனெக்ஷன் இருக்கக்கூடியவர். இப்படி இருக்கக்கூடியவர் வாசுகி தான் இருக்கிறதுலயே மோஸ்ட் பாய்சனஸ் ஸ்னேக். ஆனா சிவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கும், சிவனுடைய உடம்புலயே போயிட்டு வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு மகிமை இருக்கக்கூடிய அந்த வாசுகியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ சிவனோட சம்பந்தப்படுத்தி வாசுகியை சொல்லியாச்சு. அடுத்தது எதோட சம்பந்தப்பட்டா விஷ்ணுவோட சம்பந்தப்படுத்தணும்ன்றதுன்னா அனந்த வருணோ யாத சாமஹம் விருணாம் அத்யமாச்சாஸ்மி யமசம்யமதாம் அஹம். அனந்த அஸ்மி நாகானாம். முதல்ல சர்ப்பங்கள்னு சொன்னதுனால என்ன வியாக்கியானங்கள்ல எழுதுறாங்கன்னா விஷத்தோட இருக்கக்கூடியது சர்ப்பம்னு ஒருத்தர் எழுத, ஏகசிரமாக இருக்கக்கூடியது எதுவோ அதெல்லாம் சர்ப்பங்கள், ஒரு சிரஸ் தான். ஆனா அது விஷம் இல்லாம அதிகமாக இருக்கக்கூடிய நாகங்கள் சில இருக்கு, அதெல்லாம் பகுசிரா, அதுக்கு நிறைய தலை இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அனந்த அஸ்மி அப்படின்னா அந்த அனந்தாழ்வாரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனாக இருக்கக்கூடியது யாரு? பகவானுடைய படுக்கையாக இருக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் காய்கறி காட்டுன்றது முதல்ல கொண்டவர் அவர் தான். அது அப்படி சுருட்டிட்டு ஒண்ணு மேல ஒன்று இருந்து அழகா காயில இருக்கக்கூடிய நாகமா அவர் இருந்தார். நாகானாம் அப்படின்னு சொன்னதுனால இங்க விஷம் இல்லாத பகுஷரமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷனாக இருக்கிறது நான் தான் என்பதை அறிந்து கொண்டேன். அதனால ரொம்ப விசேஷமா வைஷ்ணவன் தான் போற்றக்கூடியதான ஆதிசேஷனாகவும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அவர்தான் நமக்கு சிதம்பரத்துல அந்த கதையெல்லாம் பதஞ்சலியாக அவதாரம் எடுத்து இந்த 3 சாஸ்திரத்துக்கும் ஆயுர்வேதத்துக்கும் யோகத்துக்கும் வியாகரணத்துக்கும் பாஷ்யங்கள்லாம் எழுதினார் அப்படின்லாம் பார்த்திருக்கோம். இப்படி விசேஷமான ஒரு व्यक्ति அவர். அதுவாக நான் இருக்கிறேன், ஆதிசேஷனாக நான் இருக்கிறேன். வருணோ ஜாத சாம அனந்த சாஸ்தி நாதானாம் வருணோ ஜாத சாம் அகம். யாதசாம் அப்படின்னா நீர்ல வாழக்கூடிய விஷயங்கள். அதுல நீருக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல யாரு நமக்கு? வருணன் தான் நம்முடைய முதல் தேவதை. ஏன்னா நம்ம ஆத்துல ஒரு காரியம் கூட முதல்ல வருணனை தான். இவமே வருட ஸ்ருதி ஹவ மத்தியாஜுடைய வஸ்திராஜிக அப்படின்னு ஒரு நாளும் நம்ம சந்தியாவனத்துல நாம வணங்கக்கூடிய அவரை தான் தன்னோ மித்ர வருணா அப்படின்னு டெய்லி பிரார்த்தனை பண்ணக்கூடிய வருண தேவதர் தான் அந்த நீர்வாழ் விஷயங்களிலேயே முதற்சியானவர். அந்த வருணகா அவனேவன் மாம் விதி, என்னை தெரிந்து கொள், நான் என்று அறிந்து கொள் அப்படின்னார். அதே மாதிரி பித்ரு நாம் அர்ஜமா ஜாஸ்தி, பித்ரு தேவதைகளுக்குள்ள பித்ருகளுக்குள்ள எல்லாரும் இறந்து மேல போன உடனே எல்லாருமே பித்ரு தேவதையா ஆயிடுறாங்க. இந்த பித்ரு தேவதைகள்லாம் பரிபாலனம் பண்றதுக்காக நிறைய பித்ரு தேவதைகள்லாம் இருக்காங்க. அவர்கள்லாம் யாரு? அக்னிஸ்வாசா, சத்யவாகனன்,
அது ஹவ்யவாகனன்னு சொன்னா யாகத்துல யூஸ் பண்றது. மூலமா போகுது. கவ்யவாகனன் அப்படின்னு சொன்னா பித்ருகளுக்கு பித்ரு தேவதா ஸ்வதா மூலமாக போகுது. ஆனால் கவ்யவாகனன்றதுதான் உங்களுக்கு தர்ப்பண மந்திரங்கள்ல கவ்யவாகனன் வரும். இப்படி அக்னிஸ்வார்த்தா கவ்யவாகனன் இவெல்லாம் நம்ம தர்ப்பணம் பண்ணும் போது வரக்கூடிய தேவதைகள். இதுல அரியமா அப்படின்னு ஒண்ணு இருக்காரு பித்ரு தேவதை. அவர் தான் பித்ரு தேவதைக்கு மெயின் போஸ்ட் ஆஃபீஸ் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னாக்கா அரியமாகிட்டு தான் இருக்கு. யார் யார் இங்க பிராந்தா காட்சியங்கள்லாம் பண்றாங்களோ எந்த பேரை வச்சு, அதனாலதான் பேரை வச்சு கோத்திரத்தை வச்சு நம்ம பண்ணணும்ன்றது. அப்பதான் அதிகமாக அந்த கணக்குக்கு தெரியும். இந்த ஆளுக்கு இவருடைய அப்பாவுக்கு இவருடைய தாத்தாவுக்கு இவருடைய பொண்ணு தாத்தாவுக்கு பண்ணியிருக்காருன்னா அவர் எங்க இருக்கான்னு கரெக்டா பின்கோடு அவருக்கு தெரியும். இந்த ஓல்டு நம்பர் நியூ நம்பர் கன்ஃபியூஷன்லாம் அவருக்கு கிடையாது. அதிகமாவுக்கு அவர் என்ன பண்ணார், கரெக்டா அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் அந்த விஷயத்தையும் சேர்க்கக்கூடிய இவ்வளவு வசதியாக இருக்கக்கூடியவர் அந்த அரியமா. அந்த அரியமாக கல்யாண மண்டபத்துல எல்லாம் கூட நம்ம இன்வால்வ் பண்றோம். ஏன்னா கொஞ்ச நாள் இந்த ஸ்திரீகள்லாம் எல்லா தேவதைகள் வந்து அரியமாவட்டம் கூட வாசிக்கிறாங்க. அவருடைய முன்னோர்களா இருந்து அப்படிதான் ஒரு ஒரு குடும்பத்திலேயே அந்த பொண்ணு வரா. இந்த குடும்பத்துல இருந்த முன்னோர்களுடைய வசத்தினாலதான் இந்த குடும்பத்துக்கு அந்த பொண்ணை தேடிட்டு வரான்னு நம்ம சாஸ்திரத்தெல்லாம் இப்ப சொன்னா உண்மையை ஒரு நிமிஷத்துல டைவர்ஸ் பண்ணி கொடுத்தா அப்படிதான் ஒரு பொண்ணு அந்த குடும்பத்துக்கு வர முடியும். ஏன்னா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வத்தை யாருன்னாக்க அரியமா. அந்த அரியமான ஒரு தெய்வமாக நான் பித்ருகளுக்கு நடுவுல அரியமாவாக நான் இருக்கிறேன். அதுக்கப்புறம் யம சம்யமதாம் அகம். சம்யமம் அப்படின்னாக்க கண்ட்ரோலிங். சம்யமனம் பண்றக்கூடியவர்கள் யாரு? சம்யமஹா கண்ட்ரோலர். அப்படி எல்லாருடைய வாழ்க்கையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யாரு அப்படின்னாக்க இந்த மூச்சு காத்து நிறுத்தினோட இவருடைய காலம் முடியுது அப்படின்ற ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக் கொடுக்கிறது யாரு? யம தர்மராஜா தான் அவர் எடுத்துக்கிறார். அப்படி யம தர்மராஜாவாக இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, யமன்னாக்க நமக்கு ஒரு விசேஷம். ஏன்னா நச்சிகேதத்துக்கு யம தர்மராஜா வேதாந்தத்தையே சொல்லிக் கொடுக்கறதுனால அவர் என்ன பண்ணுவாரு, இந்த வேதாந்திகளுக்கு எல்லாம் காலம் முடிஞ்சோட அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா அவரை படிச்சிருக்கோம் நம்ம விட்டு அவரை போய் மனசு வச்சு படிச்சதுனால அவரை காப்பாற்றுவார். இப்படி சல்யமதாம் அகம் யமஹா, யமராஜாவாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன கடவுள் நமக்கு சொன்னது யாருன்னா சிதம்பரமா சொன்னார். அவர் இன்னும் தெரிகிறது இல்லையா, அந்த ரூபத்துல சொன்னார். அதுக்கப்புறம் கால கலயதாமகம் மிருகானாம் மிருகேந்திரோஹம் வைனதேயஸ்ச பக்ஷினாம் பிரகலாதஸ்ச அஸ்மி தைத்யானாம். தைத்யர்கள் அப்படின்னாக்கா அசுரர்கள். கஷ்யப பிரஜாபதிக்கு அவர் முதல்ல என்ன பண்ணார், 14 பிரஜாபதியை சிருஷ்டி பண்ணார் பிரம்மதேவர். அந்த 14 பிரஜாபதியில கஷ்யப பிரஜாபதி அவரும் ஒருத்தர். அந்த கஷ்யப பிரஜாபதிக்கு 2 ஆத்துக்காரி, ஒத்து அதித்தி ஒத்து திதி. அந்த அதித்தியோட சேர்ந்து பிறந்த குழந்தைகள் தான் ஆதித்யர்கள், துவாதச ஆதித்யர்கள். திதியோட பிறந்த திதியினால பிறந்தவர்கள் தான் தைத்தியர்கள். இந்த தைத்தியர்கள்ல கூட பாருங்க, ஞானியாக இருக்கக்கூடிய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் ஹிரண்ய கசிப்புக்கு போய் பிரகலாதனானவன் பிறந்தான். அவன் எப்படி இருக்கான், பிறக்கும் போதே ஈஸ்வர பக்தியோட பிறந்தான், விஷ்ணு ஸ்மரணத்தோட பிறந்தான். இப்படி பிரகலாதனாக அந்த தைத்தியர்கள் கூட நீங்க தைத்தியர்கள் வசதினால அதுல இருக்கக்கூடிய பிரகலாதனாக நான் இருக்கேன். எப்படிப்பட்ட பிரகலாதன், அவனுக்காக வேண்டி இந்த ராமரா கிருஷ்ணரா இருந்து பிறந்து சின்ன வயசுலாம் பண்டிகையாகி எவ்வளோ வருஷம் காத்துட்டு இருக்கணும் அந்த கந்தனை கொள்றதுக்காக. அவர் ரொம்ப நாளா ட்ரபிள் கொடுத்துட்டே இருக்கான். இவர் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காரு நந்தவனத்துல தேவனா. அங்க ராமர் இல்லைன்னா ராவண அச்சுரியம் பண்ணிட்டு அங்க பண்ணிட்டு இருக்கான். இவர் பாட்டுக்கு முன்ன தேடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் டிலே எல்லாம். ஆனா அந்த நரசிம்ம அவதாரம் மாத்திரம் அப்படி இல்லை. இவன் விஷயம் கூப்பிட்டா அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல வந்து காரியத்தை முடிச்சுட்டு உடனே பலத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்படின்னா இருக்கணும் பக்தினாக்க. சிவனுடைய பக்தி எல்லாம் தேவர்களுடைய பக்தி எல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருந்ததுனால பகவான் ஓன் டைம். ஆனா அங்க அப்படி கிடையாது. அவனுடைய பிரகலாதனுடைய கேட்ச் எப்படி இருக்கான், இப்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இங்க இருக்கணுமான்னு இங்க எங்க வந்தா அப்படின்னு அந்த நேரத்துல கரெக்டா வந்தார். அதனால அந்த விசேஷமான அந்த பிரகலாதனாக நான் தான் இருக்கிறேன் என்று அறிந்து கொள். கால கலயதாம் அகம். காலங்கள் அப்படின்னாக்க இந்த காலமானது எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்துக்குள்ள இவன் செய்யற கர்மாக்கள்லாம் வேற நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதெல்லாம் கரெக்டா இந்த காலத்தையும் கணக்கு வச்சுக்கணும், இவன் பண்றதெல்லாம் கணக்கு வச்சுக்கணும்ன்ற யாரு சித்ரகுப்தர் கரெக்டா ஒரு பெரிய சர்வர் அவர் வச்சுட்டு இருக்காரு. அந்த சர்வர்ல எல்லாம் கணக்கு கரெக்டா இருக்கும். இந்த தப்பான கணக்குன்றதே வராது.
அப்பவே வந்துட்டு பாருங்க. இதெல்லாம் கணக்கு வைத்து நடுவுல காலனாக இருக்கக்கூடிய சித்திரகுப்தனாக இருந்து கொண்டு எல்லாருடைய கணக்கையும் கரெக்டா அவர் ஆக்ஷன் எடுக்கணும். அவர் தப்பா இது போல பண்றதுக்கு முடியவே முடியாது. அதனால அவர் கம்ப்யூட்டரா இருக்க கலையத்தான் தான் கம்ப்யூட்டர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டார். அந்த கலையத்தான் கலனம் பண்றதுன்னாக்கா அக்கௌண்டிங் அர்த்தம். கணக்கு அந்த கணக்கு வழக்குகளுக்கு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சித்திரகுப்தனான காலனாக நான் இருக்கிறேன் அப்படின்னார். மிருகானாம் மிருகேந்திரோகம், மிருகங்களுக்குள்ளேயே காட்டுக்கெல்லாம் யாரு தலைவர்? காட்டு ராஜானா சிம்மன் தான். அவன் பகவானை பத்தி சொல்லும் போது ஆச்சாரியாரை பத்தி துவாதச காரணகான்னு சொல்லும் போது இந்த 12 தர்சனங்கள் இருக்கு. அந்த காட்டுல இவர் எப்படி போனாருனாக்கா ஆச்சாரியால் சிம்மாவலோகன ரூபேன போனாராம். அப்படி அந்த 12 தரிசனங்களையும் ஒரு சிம்மமானது எப்படி அப்படி தளர்ந்து எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டார். 12 பண்ணி இருக்கிறது அத்வைதம் ஒண்ணுதான் ஸ்தாபனம் பண்ணாருனாக்கா அவருக்கு யாரும் எக்ஸாம்பிள் சொன்னோம்? சிம்மம் மாதிரி அவருக்கு சொல்றது இல்லையா? சிம்மோ மாணவட்டா அப்படின்னு உலகத்தை வச்சு சொல்றது. அப்படின்னா இந்த வீர பராக்கிரமத்துக்கு ஒரு அடையாளம் என்னன்னா சிங்கம். அந்த மிருகங்களுக்கு நடுவுல சிம்மமாக நான் தான் இருக்கிறேன் என்று அறிந்து கொள் அப்படின்னார். பட்சினா பட்சிகளுக்குள்ள பட்சி அப்படின்னாக்க பட்சம் அப்படின்னாக்க சிறகு. பட்சினாக்க சிறகை உடையது எதுவோ அது பட்சி. நமக்கு சந்தேகம் வரும், ஏரோப்ளான் கூட தானே சிறகு இருக்குன்னா அதுவும் பட்சின்னு வச்சுக்கலாம். அந்த காலத்துல இல்ல, ஏன்னா அதுக்கு விங்கு இல்லாம வரக்காது. அதனால விங்கு உடையது எதுவோ அது பட்சி. இது வந்து பட்சிகளுக்குள்ள அவர் எப்படின்னா வைனதேயன் கருத்வான் இருக்காரு. வினதாவனுடைய பிள்ளையா இருக்கிறதால அவருக்கு வைனதேயன்னு பேரு. அவரை பற்றிய கதைகள் நிறைய இருக்கு. அவருடைய கத்ரு கதை, அவ 2 ஆத்துக்காரு, அந்த கத்ரு வந்து ஒரு இதை வந்து என்ன சொல்லிட்டா, இவன் வந்து குதிரையை வந்து வெள்ளை குதிரைன்னு வினதா கரெக்டா சொன்னானா. இவன் மேல பை வாங்கணும்னு அந்த ஓர்படி அந்த என்ன சொல்றது கூத்தாலையில அந்த நகராத்துல இவன் என்ன பண்ண எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சு கருப்பாக்கி நீ தோத்துக்கான்னு சொல்லி அவனை வினதாவையும் வந்து அடிமையாக்கிட்டான். ஆனாலும் அந்த வினதா பாவம் கருட பாவம் இதெல்லாம் இந்த சூட்சமெல்லாம் தெரியாம சரி எப்போதான் எங்க அம்மா அவரை ட்ரீட் பண்ணீங்க, நீ எப்போ அமிர்தத்தை எடுத்துன்னு வரையோ அப்போன்னே இவ கரைஞ்சி வச்சு அமிர்தத்தை போய் அவர் எடுத்துன்னு வந்து அதை கரெக்டா சிட்டிக்கிட்ட கொடுத்துட்டு அம்மாவுக்கு ரிலீஸ் வாங்கினாரு. அப்படி எல்லாம் கதையெல்லாம் வைனதேயனா இருக்கக்கூடிய கருத்வான் ரொம்ப விசேஷமானவர். அவர் தான் பகவானுக்கு வாகனமாக இருந்து கொண்டிருக்கார். எங்க போனாலும் அவர் வந்து அவர் போறதுக்கு முன்னாடி அங்க கஜேந்திரன் வந்து அங்க கோவிந்தான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஆதிசேஷா கோவிந்தான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவர் உடனே ஓடி வந்துட்டு அந்த கருத்மான் போய் போய் காப்பாற்றினாங்க. அதாவது பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு முதல்ல ஓடி பகவான் வரத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய கருத்மானாக இருக்கக்கூடியவன நான் தான் என்பதை அறிந்து கொள் அப்படின்னாரு. கலையதாமா வைனதேயனா வினதாவுடைய பிள்ளைன்றதுனால வைனதேயன் கருத்மான் அப்படின்னு அர்த்தம். அதனால இன்னைக்கும் கருட வாகனத்துல பகவான் வர்றாங்க, அதுக்கு ஒரு தனி சிறப்பு. பாக்கி எந்த வாகனத்தோட வரும் அதெல்லாம் சிறப்பு தான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் கருடத்தோட பாக்குற இன்னைக்கு நமக்கு எல்லா நல்லதையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கருடனுக்கு ஒரு வசதியான இடம் உலகத்துல இருக்கு. அந்த கருடனா இருக்கிறவன் நான் தான் என்பதை அறிந்து கொள். எதெல்லாம் வசதியோ அதெல்லாம் நான் தானே இப்ப சொல்லி தன்னுடைய பெருமையை சொல்லிட்டு இருக்கார். குளோரியா அப்படின்னு சொன்னார். பவதாம் அஸ்மி ராமஸ்திரபிருதாம் அஹம் தசானாம் மகரஸ்யாஸ்மி ஸ்ரோதசாம் அஸ்மி ஜாஹ்னவி. பவதாம் அப்படின்னா பியூரிஃபையர். பவனம் எதெல்லாம் பவனம் பண்ணிக்கிறதோ அதெல்லாம் பியூரிஃபையர். அமங்க பியூரிஃபையர் யாரு? நான் தான் பவனஹா அப்படின்னாரு. காத்துனாரு எல்லாம் தானே பியூரிஃபை பண்றது. ஜலத்துல கூட பியூரிஃபை ஆகும், நெருப்புல போட்டாலும் சுடம் போட்டு வெளியில வரும். அப்படின்னா கூட எதுக்கு ஸ்பெஷலா சொல்லிருக்கு அப்படின்னா அந்த வாயு பகவானவன் எல்லா இடத்துலயும் போய் பண்ண முடியும். நீங்க வந்து அக்னியால சுடப்பட அக்னியினுடைய சம்பந்தம் இருக்கிற இடத்துலதான் அந்த கோல்டை வந்து அது பியூரிஃபை பண்ண முடியும். ஜலம் வந்து ஜல சம்பந்தம் எங்களுக்கு இருக்கோ அங்கதான் பண்ண முடியும். அந்த வாயு மட்டும் அப்படி இல்லை, எந்த கேப் இருந்தாலும் நீங்க விட்டாலும் அது உள்ள எல்லாம் போவார். அதனால அவருக்கு ஒரு அது மட்டும் இல்ல, சாஸ்திரங்கள்ல வாயுக்கும் பிராணனுக்கும் ஒரு வசதியான ஒரு பஞ்ச பிராணனாக இருந்து பண்ணிட்டு இருக்கு. அதனால பாவனம்னாலே நமக்கு வாயு தான் ஞாபகம் வரும். அதனால வாயு கூட நமஸ்தே வாயு நம்ம சத்தம் மித்திரம் வருணால நமோ பிரம்மனே நமஸ்தே வாயு அப்படின்னு டெய்லி அந்த வாயு பகவானை கூப்பிடுறதுக்காக நம்மளை பாவனமா ஆக்கணும். அவருக்கு இன்னொரு கண்டிஷன் அந்த கரண சுத்தியும் கொடுக்கக்கூடியவர் வாயு பகவானா இருக்கிறதுனால
அவர் வந்து பவன சுதா அப்படின்னு ஆஞ்சநேயரை சொல்றது. எப்போ பவனனை பத்தி பேசுறோமோ அப்போ அவர் எப்பவோ வாயு பகவான் அந்த மைனாக மலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுனால அவர் அதை ஞாபகம் வச்சுட்டு, ஐயோ நீ உங்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, நீ இப்படி போறே எல்லாத்துக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போனான்னு கேட்கற அளவுக்கு இருக்காரு. அப்படின்னா அந்த பவதாம் பியூரிஃபையர்லயே ரொம்ப வசதியா இருக்கும் வாயுன்னு தெரியுது வாயு பகவான். அந்த வாயு பகவான் யாரு, நல்லதர் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, ராம சஸ்திரபிரதாம் அகம், சஸ்திரத்தை தரித்தவர்கள், புரிதெல்லாம் பறித்து கொண்டு பரணம்னாக்க தரிக்க கரணம்னு அர்த்தம். சஸ்திரத்தை தரித்தவர்களுக்குள்ள கோதண்டபாணி அப்படின்னு அவருக்கு பேரு. கோதண்டன்ற ஒரு சஸ்திரத்தை கையில வச்சுட்டு இருக்கார். அப்படி அந்த சஸ்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமன் அப்படின்னாக்க எத்தனையோ ராமர் இருக்கா, பலராமனா ராமரா பரசுராமனா அப்படின்னு. ஆனா எல்லா பாஷ்யக்காரரும் வியாக்கியானம் பண்றவன் எல்லாரும் தாசரதின்னு ஒர்க் பண்றாங்க. அதனால இவன் மனசுல ராமகான்னு வந்தவொடனே முதல்ல பழிச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் வருது என்ன, தாசரதி ராமன் தான். அதனால அந்த ராமன் தான் அவருடைய கோதண்டம் தான் உலகத்திலேயே ரொம்ப வசதியான கோதண்டம் அப்படின்னு ஆச்சாரியால் அவர் மேல ராமபுஜங்கத்துல அழகா அவருக்கு சிவனுடைய அம்சம் தான் அவரு. அவருடைய கோதண்டத்துக்கு அவ்வளவு பெருமை எல்லாம் இருக்கு, நமக்கு அந்த கருத்தை சுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை பிரைஸ் பண்ணுங்க. ராமகா சஸ்திரபுருதாம் அகம், அந்த சஸ்திரபுருத்தா இருக்கக்கூடிய இந்த எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் சாரங்கபாணியாக அவர் தான் இருக்கிறார். அவர் தான் வனமாலியா இருக்கார், அவர் தான் கட்சியா இருக்கார், அவர் தான் ஷாரங்கியாக இருக்கார். சாரங்கபாணி தெரிஞ்சுவார். ஷாரங்கம் அப்படின்னா கட்சி, சாரங்கம் தான் பகவான் கையில் இருக்கக்கூடிய மான் என்று அர்த்தம். பிரதோஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க கோயில போனா சோமஸ்கந்தர் கையில பாத்தீங்கன்னா ஒரு மான் ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேர் தான் சாரங்கம். சாரங்கபாணின்னா சிவன். நிறைய பேர் ஐநாட்டு சாரங்கபாணி பேர் வேற வச்சிருக்காங்க. சாரங்கபாணின்னு வச்சு சிவன் தெரியாம சாரங்கபாணின்னு வச்சிருக்கோம். அந்த கோயிலுக்கு பேர் கூட கும்பகோணத்துல இருக்கிறது சாரங்கபாணி கோயில் தான் பேரு. சாரங்கபாணி கோயில் கிடையாது. சாரங்கம்னா கட்சி, கதி சாரண வனமாலி கதி ஷார்கி சங்கி கத்திரிக்க நந்திகி ஸ்ரீமான் நாராயண விஷ்ணு வாசுதேவம் விரக்து ஷார்கி. இப்படி சஸ்திரங்களை வைத்துக் கொண்டு இப்படி அநேக விஷ்ணுவனுடைய அவதாரங்கள்ல கோதண்டன்ற சஸ்திரத்தை விசேஷமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராமனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஜசானாம் மகரஸ்மி அஸ்மி ஜான்னதீன. ஜசானாம் அப்படின்னாக்க தண்ணியில ஆன்டி அக்வாட்டிக் அப்படின்னு வச்சுக்கணும். ஜசானம் சமுத்திரத்துல எக்கச்சக்கமான உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த கரையில வாழற உயிரினங்கள் எல்லாம் கூட 10% தானா அப்படின்னாக்க நம்மளை விட 90% பாப்புலேஷன் எங்க இருக்குன்னா, ஏன்னா 3/3 ஆஃப் தி வேர்ல்டு வந்து 1/4 தான் நம்ம இருக்கோம். அதனால 3/4 இருக்கிறதுனால அதுக்கு என்ன நிறைய விஷயம் அது உள்ள இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே நான் யாரா இருக்கேன்னா மகரமாக இருக்கக்கூடிய அந்த மகர கூண்டலுக்கு ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்கு. ஏன்னா எல்லா தீட்சிதர்களும் யாகம் பண்ணான்றத அடையாளம் காமிக்கணும்னா அது என்ன அர்த்தம், எதை வச்சு கண்டுபிடிக்கிறது? தீட்சிதர்கள்லாம் எப்படி ஸ்திரீகள் கல்யாணம் எடுத்துக்கிறதுக்கு வச்சு தாலி வச்சுட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அந்த காலத்துல, ஏன்னா அவள் தான் பூஜ்யா. அது தீட்சிதர் வழியில வந்தான்னாக்கா உடனே நமஸ்காரம் பண்ணணும். ஒரு தீட்சிதர் நாட்டுக்கு வந்துட்டாருனாக்கா அந்த வீடு உடனே பாவனமானது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா அந்த யாகம் பண்ண தீட்சிதாளுக்கு அப்படி ஒரு பெருமை இருக்கு. அப்படி எப்படி பெருமை வந்ததுன்னா அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அவளுடைய காதுல பாத்தீங்கன்னா ஒரு மகர குண்டலம் ஒண்ணு போட்டு இருப்பாங்க. அந்த காலத்துல பெரிய யாகம் பண்ண ராஜாக்களும் மகர குண்டலம் போட, யாகம் பண்ணாம ராஜாவும் மகர குண்டலம் போட முடியாது. இப்படி அந்த வாஜபேயி யாகங்கள் யாரு பண்ணிக்கிறானோ அவர் மகரம். அந்த மகரமானது என்னன்னா கொஞ்சம் அது வேலுன்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் சிலிங்கலாம்னு சொல்றாங்க. அது ஏதோ மொத்தத்துல இந்த மாதிரி ஒரு வெரைட்டி, மொத்தத்துல அது மீனுடைய வெரைட்டி. அது முதல்லன்னு சொல்லக்கூடாது. நம்ம தமிழ்ல மகரம்னா முதல்லன்னு ஒரு இன்டர்பிரேட் பண்ணிடுவோம். இங்க வந்து அந்த திமிங்கலமாக இருக்கு, சுறாமீனாவோ திமிங்கலமாகவோ இருக்கக்கூடிய ஷேப்ல இருக்கிறது தான் அவன் போட்டுக்கிறான். அதனால அதுதான் மகரத்துக்கு. அப்படி அக்வாட்டிக் கிரீச்சர்ஸ் உள்ள வசதியா இருக்கக்கூடிய அந்த திமிங்கலமாக இருக்கக்கூடியது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. மகர ஜாஸ்மி அஸ்மி ஜான்னதி. இப்படி வழியில நீர்நிலைகள்லாம் இருக்கு. எத்தனையோ நீர்நிலைகள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தேவத்தை. குளத்துக்கு ஒரு தேவத்தை, ஜனத்துக்கு ஒரு தேவத்தை. வருணன் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வச்சு அதை காப்பாத்திருக்காரு. இந்த நீர்நிலைகள்லாம் ரொம்ப வசதியானது எது அப்படின்னாக்கா
நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கோம்? அந்த கங்கா. அந்த பிரம்ம வித்தியானது எப்படி வந்து எனக்கு என் குரு, அவருக்கு அவர் குரு, அவருக்கு அவர் குரு, அவருக்கு அவர் குருன்னு மேலேந்து கீழே மேலேந்து பராமராம் அப்படின்னு முண்டகோபனிஷத்துல பாரத்வாஜாய அங்கிரசே பராமராம் பரம் அவரம் பரம் அவரம் பரம் அவரம்னு மேலிருந்து கீழே மேலிருந்து கீழே அப்படின்னு வர்றதுனாலதான் கங்கைக்கு மேலேந்து கீழே ஓடி வர்றதுனாலதான் அது அவருடைய தடையிலிருந்து வந்தது. அதை என்ன பண்ணாரு, ஜன்னு மொழியார் பிரிச்சு வச்சிருக்காரு. அதனால அந்த ஜன்னுவால திருப்பி விடுவிக்கப்பட்டதுனால இதுக்கு இந்த கங்கைக்கு பேரு ஜான்னவி அப்படின்னு பேரு. கங்கா அப்படின்னு ஒரு பேரு. கங்கான்ற பேருக்கு கூட ஒரு விசேஷம் ஒண்ணு கொடுத்துருக்கா. கமச்சி இது அங்க போற இடத்துல எல்லாம் பாவனம் பண்ணிட்டு கொண்டே போறதுன்றதுனால கங்கான்னு ஒரு கவி சொல்லிருக்கேன். இப்படி அந்த கங்கையாக இருக்கிறது யாருன்னாக்கா நான் தான் பெரணியலா இருக்கேன். எப்படி இந்த பிரம்ம வித்தியானது பெரணியலா இருக்கோ, சதாசிவங்கிட்ட ஆரம்பிச்சுட்டு இன்னி வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கோம், அதே மாதிரி கங்கையும் அன்னைக்கு ஆரம்பிச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் அது இருக்கு. அதனால ரொம்ப வசதி ஸ்ரோதத்துகள்லயே நீர்நிலைகள்லயே வசதி எதுனாக்க கங்கை தான் வசதி. அந்த கங்கையாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் சர்கானாம் ஆதிரந்தஸ்ய மத்யம் சைவாஹம் அர்ஜுன அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாத பிரவததாமஹம். சர்கானாம் ஆதிஹி அந்தஸ்ய மத்யம் ச. இந்த உலகம் எப்படி ஆரம்பிச்சது? எப்போவா இவானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி, எதனால உண்டாச்சோ அதெல்லாம் பரிபாலனம் பண்ணப்படுகிறது. ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி, எதுல போய் ஒடுங்கிறதோ தத் பிரம்மா அப்படின்னு சூத்திர பாஷ்யத்துல சொல்லுது. இப்படி சிருஷ்டினாக்க என்ன அர்த்தம்? சர்க்கம்னு அர்த்தம். சர்க்கம்னா சிருஷ்டி. சிருஷ்டினாக்க என்ன அர்த்தம்? ஆதி மத்தியம் அந்தம் இருக்கு. சிருஷ்டி ஸ்திதி லயம் இப்படி இருக்கக்கூடிய இந்த மூணா இருக்கக்கூடிய இந்த சர்க்கங்களுக்கெல்லாம் நான் எப்படி இருக்கேன்? நான் தான் இந்த சர்க்கமாகவே இருக்கேன், பிரம்மமாகவே இருக்கேன் அப்படின்னாரு. ஆதி மத்திய அந்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மன் தான். ஏதோவா இமானி பூதா நிஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி தத் விஜிக்யாசஸ்வ தத் பிரம்மா. அந்த பிரம்மமானது நான் தான். தத் பிரம்மான்னு சுகமாச்சத்துல 2வது ஜென்மாத்தியத்தை சொல்லிட்டோ அந்த பிரம்மா நான் தான். ஹே அர்ஜுனா அப்படின்னு நடுவுல கூடிய வேதாந்தத்தை அவனுக்கு ஞாபகம் விட்டு, ஹே அர்ஜுனா நான் தான் அந்த பிரம்ம, எங்கிட்டேருந்து வந்ததுதான் இந்த சிருஷ்டி முழுக்க அப்படின்னு சொன்னார். அது சொன்ன உடனே இப்ப என்னாச்சு, எல்லாத்தையும் நம்மளுக்குலாம் வேதாந்தத்துக்கு போயிட்டோமா நம்மள அறியாம அதேதான் அங்கேயும் நடந்தது. அத்தியாத்ம வித்யா வித்யானாம். இது சொன்ன உடனே இதெல்லாம் இந்த கதையெல்லாம் இருக்கோம் வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் இல்லையா. வித்யானாம் அத்தியாத்ம வித்யா வித்யானாம் வாத பிரவததாமஹம். வித்யைகள் பராவித்யா அபராவித்யா அப்படின்னு வேதித்தவியே அப்படின்னு சொன்னார். ஒண்ணு பராஜ அபராஜ. அந்த அபராவித்யா என்ன? சிக்ஷா கல்பம் வியாகரம் நிருத்தம் சந்தோ ஜோதிடம் விதி அப்படின்னு 4 வேதங்கள். யஜுர்சாம அதர்வணம்னு 4 வேதங்கள், 6 அங்கங்கள். சிக்ஷா கல்பம் வியாகரணம் நிருத்தம் சந்தஸ் ஜோதிஷு அப்படின்னு. இந்த சிக்ஷா சாஸ்திரமானது என்ன, எப்படி இந்த சொரங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொனவுன்சியேஷனை பத்தி சொல்லக்கூடிய அங்கமான வேதமாசனுடைய அங்கத்துக்கு பேரு சிக்ஷான்னு பேரு. அதுக்கப்புறம் கல்பம் ரிச்சுவல் எப்படி பண்றது, எப்படி பூஜை பண்றது. இன்னைக்கு வந்துச்சுன்னா கல்போக்த பிரகாரேன கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி பூஜா மகம் கரிச்சே அப்படின்னு கல்போக்த பிரகாரம் அந்த கல்பத்துலதான் எப்படி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதுவும் வேதத்தினுடைய ஒரு அங்கம். அந்த வேதத்துல சொல்லக்கூடிய விஷயம் நமக்கு சாதாரணமா புரியுற மாதிரி இந்த பூஜையெல்லாம் விதிச்சிருக்கு இப்படி. அதுக்கப்புறம் வியாகரணம். வியாகரணம் முடியாம எப்படி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது ஸ்ருதியினுடைய, அதனால கொஞ்சம் வியாகரணம் தெரியல. வியாகரணம் வேதத்தினுடைய அங்கமா இருக்கு. அதுக்கப்புறம் நிருத்தம் எட்டிமாலஜி, இந்த பதங்கள்லாம் எப்படி வந்தது கோஷம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. எப்படி இந்த பதத்தை புரிஞ்சுது நமக்கு தெரிஞ்சதுனாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படம் உபயோகிச்சது அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியாத பதமா இருக்கும். கொஞ்சம் உபயோகம்ன்ற ஒரு பதத்தை கொஞ்சம் நினைச்சுக்கிட்டோம், உபயோகிச்சதோ உபயோகப்படுத்திக்கலாம் டக்குனு அதை புரிஞ்சிடலாம். அப்படின்னாக்கா அதுக்கு எட்டிமாலஜி தெரிஞ்சுக்கிட்டுனாக்கா பாதி விஷயத்தை நம்ம அனுசரிச்சு அப்படின்னாக்கா தெரியல. நமக்கு அனுசாரணமா இருக்கிறது, சரணம்னா கூடுறது, அனுசரிக்கிறது அப்படின்னு தமிழ்ல அனுசரிக்கிறது கூட. அதனாலதான் விவேகானந்தர் சொல்ற மாதிரி Sanskrit is a very difficult language until you approach it. Once you approach it, you know the secret that it is your language. இன்னொரு பதம் தான் அது. அது நீங்க தெரியாததுனால சான்ஸ்கிரிட்
கஷ்டம் இருக்கு. அதை நீங்க உள்ள பூந்து ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த நாக்கு தெரியல, இந்த நாக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறது என்னன்னா விரக்தம் தான் ஐயா. அது தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சு டீசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் நிருப்தம் சொல்றது. அதுக்கப்புறம் சந்தஸ்னா என்னன்னா புரோசடி, எப்படி என்னென்ன அச்சரங்கள்ல சொல்லியிருக்கு, 24 அச்சரங்கள்ல சொல்லியிருக்கு, இந்த பாதங்கள்ல சொல்லியிருக்குன்னு சொல்லக்கூடியதுதான் சந்தஸ். அதுக்கப்புறம் அஸ்வானமிய சொல்லி இந்த நாள்ல இந்த ஆரம்பிக்கிற இந்த யாகத்தை இந்த நேரத்துலதான் பண்ண, இந்த ருத்துல தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயம். இதெல்லாம் அங்கங்கள். 4 வேதங்கள் ஆச்சு, 6 அங்கங்கள் ஆச்சு, மொத்தம் 10. அதுக்கப்புறம் மீனாம்சா, அந்த வேதத்தை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்ன்றது தெரியணுமா இல்லையா? கரெக்டா அதை கரெக்டா என்ன அர்த்தத்துல சொல்லியிருக்கு, எதுக்கு பின்னாடி எது பண்ணணும்ன்றதெல்லாம் வேதம் சொல்லாத. இதெல்லாம் முறையா பண்ண முன்ன பின்ன போட்டுதான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். எப்போ என்ன பண்றது, எந்த காலத்துல எந்த யாகத்தை பண்றதுன்னு சொல்லணும்னாக்கா அந்த மீமாம்சா ஞானம் இருந்ததுன்னாதான் அந்த அனுஷ்டானத்துக்காக வேதத்தை அத்தியனம் பண்ணா மாத்திரம் போதும். அதாத்தோ தர்ம ஜிக்யாசா, அதுல ஒரு ஜிக்யாசா வரணும். அந்த தெரிஞ்சுக்கணும் எதுக்காகனா அதை அனுஷ்டானம் பண்றதுக்காக. இப்படி பண்ணக்கூடியதுதான் மீமாம்சா சாஸ்திரம். அதுக்கப்புறம் தர்க்க சாஸ்திரம் இருக்குது அப்படின்னா நமக்கு புரியணும். காலம்னா என்ன அப்படின்னு நமக்கு புரியணும், அபாவம்னா என்னன்னு புரியணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியும். ஆகையினால இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்காக நியாய சாஸ்திரம் வந்தது. அதுக்கப்புறம் புராணங்கள் வந்தது. இந்த வேதத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கதையாக சொல்லி இந்த உலகத்தை புரிஞ்சு வச்சு நிறைய ஒரு வேல்யூஸை எடுத்து சொல்லணும்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாவே சொல்றதுக்காக தர்மசாஸ்திரம் வந்து. இப்படி 4 வேதங்கள், 6 அங்கங்கள், மீமாம்சா, நியாயம், தர்மசாஸ்திரம், புராணம், இப்படி 14 வித்யாஸ்தானங்கள் நம்ம ஊர்ல இருக்கு. இந்த 14 வித்யாஸ்தானங்கள் தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எஜுகேஷனல் ஃபீல்டு தான், ஃபேக்கல்டி தான். இந்த 14 ஃபேக்கல்டி தான் நம்ம கிட்ட இருக்கிறது. நம்ம இந்த சயின்ஸ் 14 சயின்சஸ் நம்ம கிட்ட இருக்கு, சதுர்தச. இது கூட உபவேதங்கள் அப்படின்னு ஒரு 4 இருக்கு. அது உபவேதங்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஆயுர்வேதோ தனுர்வேதோ கந்தர்வோ வேத ஏவச்ச. ஆயுர்வேதம், காந்தர்வ வேதம், இந்த பாட்டு சமாச்சாரங்கள்ல பாட்டு, இந்த டான்ஸ் இதெல்லாம் வந்தது காந்தர்வ வேதங்கள். அப்புறம் அந்த சஸ்திரங்கள்லாம் எப்படி விடுறது, அஸ்திரங்கள்லாம் எப்படி விடக்கூடியதுன்ற தனுர்வேதம். அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்ஸ், அர்த்த சாஸ்திரம். இப்படி 4 உபவேதங்கள். இப்படி உபவேதங்கள் 14ஓட சேர்ந்து நம்மளுடைய வித்யாஸ்தானங்கள் 18 அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த 18 என்னன்னா அபராவித்யா அப்படின்னா அனாத்மாவை சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு போர்ஷனான உபனிஷத் மட்டும்தான், வேதாந்தம் மாத்திரம்தான் அத்தியாத்மத்தை சொல்லக்கூடியதான விஷயம். ஆகையினால வித்யை இவ்வளவு 18 வித்யாஸ்தானங்கள், 18 வித்யாக்களை எதுவும் வசதியா இருக்கு, அத்தியாத்ம வித்யா, ஆத்ம வித்யை ஒண்ணுதான் வசதியா இருக்கு. இதெல்லாம் அக்ரேஷம், அக்ராஹ்யம், அவர்ணம், அச்ச ஸ்லோகம், ததபாணி பாதம் அப்படின்லாம் சொல்லி எழுதுனா ஏயா அக்ஷரா, இந்த அக்ஷர பிரம்மத்தை சொல்லக்கூடியதுதான் எதுவோ அதுதான் பராவித்யான்னு முண்டகோபனிஷத்துல சொன்னா அந்த அதுக்கு பேர் என்ன, அத்தியாத்ம வித்யா. அந்த அத்தியாத்ம வித்யான வேதாந்தமாக நான் தான் இருக்கிறேன்றதை தெரிஞ்சுக்கொள். வித்யானாம் அத்தியாத்ம வித்யா, வேதாந்தம் யாரு, நான் என்று அறிந்துகொள். வாத பிரவததாம் அகம் பிரவததாம். இந்த டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி, டிபேட் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு நடுவுல வாதமாக நான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த டிபேட் எல்லாம் எப்படின்னா வாதம், செல்பம், விதண்டா அப்படின்னு 3 விதமான விஷயங்கள் இருக்கு. இதுல பட்சத்தை ஸ்தாபித்து பலபட்சத்தை நிராகரணம் பண்றது அப்படின்னு பேசினாக்கா அது பேரு செல்ப கதான்னு பேரு. என்னுடைய கட்சியை ஜெயிக்கணும், இன்னொருத்தனையும் தாழ்த்தணும், நானு சொல்லி அதை புரிய வைக்கணும். ஒரு டிபேட்னு வந்ததுன்னா என்னுடைய ரைட்டேன்னு சொல்றதோட மாத்திரம் இல்லாம இன்னொருத்தன் தப்புன்றதையும் எடுத்து சொல்லிட்டாங்கன்னாக்கா அது பேரு செல்போன்னு பேரு. இன்னொரு ஒரு கதை இருக்கு, அது என்னன்னாக்கா விதண்டா. அது விதண்டா, நீங்க என்ன சொல்றீங்கன்றது கவலை, நீங்க எது சொன்னாலும் அதை நான் பண்ணேன், நம்ம அப்போசிஷன் மாதிரி எது வேணாலும் பண்ணேன், அதை பத்தி கவலை இல்லை, நான் உடனே அதுக்கு அகைன்ஸ்டா பேசிக்குவேன். அது பேர் விதண்டா அப்படின்னு பேரு. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, வாதம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா 2 பேரும் இப்படி வாதம். இப்படிதான் நம்மளுடைய குரு சிஷ்ய கதையெல்லாம் நம்ம இருக்கு. வாதம் கிருஷ்ணார்ஜுன சம்பாதே அப்படின்னாக்க இந்த வாதக தான் இது. இதுல வாதமாக இருக்கும் பிரபதம் வாதகா, நான் தான் வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு ஜெல்பமாகவும் விதண்டாகவும் இல்லைன்ற அர்த்தத்துல சொன்னாரு. அது மாத்திரம் இல்ல, அக்ஷராணாம் அகாரோஸ்மி அகமேவாஸ்தயத்காலஹ தாதாஹம்
பாருங்க, எல்லா போனட்டிக்ஸ் எல்லா லாங்குவேஜிலும் எங்க எப்படி ஆரம்பிக்கிறது, ஆளதான் ஆரம்பிக்கிறது. இங்கிலீஷ்காரனும் ஆல்பபெட் தான், சமஸ்கிருதக்காரனும் அல்லு அப்படின்னா அச்சு பிளஸ் அல்லு சேர்ந்தது தானே அல்லு. அதனால அதுல 16, இதுல 35, 51, சில பேர் 50, இதெல்லாம் அல்லு. அகாராதி லகாராந்தம் இருக்கிறது தான் அல்லு. அதுல முதல்ல எழுதியது அகாரம் தான். அது சிவபெருமான் என்ன பண்ணாரு, அவசானே நகராஜ ராஜா நனாத நவ பஞ்சவாரம், அவர் என்ன பண்ணாரு, டான்ஸ் ஆடினாரு. ஆனந்த தாண்டவம் ஆடும் போது என்ன ஆச்சு, அவருடைய பல சிகையெல்லாம் அப்படியே போச்சு. அப்படி போகும்போது அந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1/10,000 செகண்ட்ல அவர் நிக்கிறான். அந்த சமயத்துல அவர் நிறுத்தாவசானே அந்த நிக்கிற அந்த சமயத்துல வச்சாவன நடராஜ ராஜா, அந்த நடனம் பண்ணக்கூடிய ராஜாவான அந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு, நனாத டக்காம், கையில ஒரு டக்காம் ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு. அது குருகுருப்பு மாதிரியும் இல்ல, பெரிய அம்மன் கோயில்ல அடிக்கிற உருட்டையும் இல்லாத ஒரு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு டக்காம். அதை என்ன பண்ணாரு, நவபஞ்ச வாரம் 14 தடவை அதை அப்படி இப்படி அசைச்சாரு. அதுல என்னன்னாக்கா, நனாத டக்கா நவபஞ்ச வாரம் உத்தரத்துக்காமான் சனகாதி உட்கார்ந்து இருந்த சனகாதி சித்தர்களுக்கெல்லாம் புரிஞ்சிட்டு போய் ஒரே பாண்டினே அந்த 14 சூத்திரத்தை அந்த நாதத்துல இருந்து வந்த சத்தத்தை எழுதாரு. அவன்கிட்ட வந்ததுன்னா நம்ம சொல்லுவோம், இந்த வாத்தியாருக்கு பாவம் தெரியாது இல்ல இன்மை அப்படின்லாம் மாத்திலாம் சொல்றாரு. நம்ம கொஞ்சம் பாவமா இருக்குன்னு கரெக்டா சொல்லிக்கலாம். அதுல ஆரம்பம் என்ன, அதுல ஆரம்பிக்கிறது அல்லு அப்படின்னு முடியாது. அகாராதி லகாராந்த இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் தான் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். இதனுடைய கூட்டத்துக்கு பேர் அல் அப்படின்னு. அதனாலதான் அல்லுன்றான். அவன் அரபுலயே அல்லுனாக்க லாங்குவேஜ் தானா. நீங்க அலிஃபா அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஆல்பபெட் இவனும் சொல்றான், நம்மளும் அல்லுன்னு சொல்றோம். இதுல எது முதல்ல எல்லாரும் ஒன்ன ஒத்துட்டான். எது முதல்ல வந்ததுன்னா வாயை திறந்தா வரக்கூடியது அகாரம் தானே. வாயை திறந்தாதானே ஆகணும். அதனால அந்த அகாரமாக இருக்கக்கூடியது யாரு, நான் தான் அப்படின்னா. அக்ஷரானா அக்ஷரங்கள், உயிரக்ஷரங்களோ மெய்யக்ஷரங்களோ, கான்சனண்டா இருக்கட்டும் இல்ல வர்ணமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த ரெண்டுல நான் தான் அகாரமாக இருக்கிறேன், முதன்மையாக இருக்கிறேன். சமாசம் அப்படின்னாக்க 2-3 வார்த்தைகளுடைய கூட்டத்துக்கு பேர் சமாசம் அப்படின்றது. இந்த சமாசத்துல 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாக்கதான் அது புரியும் உங்களுக்கு. இப்போ பகுவீகி சமாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் துவந்த சமாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தத்புருஷ சமாசம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. இது ராஜகோபால புஸ்தகம் அப்படின்னா என்ன அர்த்தம், இது ராஜகோபாலனுடைய புத்தகம்ன்றது ராஜகோபால் புஸ்தகம். இது யாரு அப்படின்னாக்க குமார செல்லு அப்படின்னா என்ன, குமாருடைய செல்லு அப்படின்னாக்க அந்த உடையன்ற அந்த வேற்றுமை தொகையோட சேர்த்து நான் போட்டு அதை புரிஞ்சுக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தத்புருஷ சமாசம்னு பேரு. ஆனா அதே மாதிரி அதுக்கு பேரு வேற்றுமை தொகை நம்ம தமிழ்ல. அதே மாதிரி இன்னொரு துவந்த சமாசம். துவந்த சமாசம்னா ஊமை தொகை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஊமை தொகைன்னா ராமகிருஷ்ணாவுடைய ஜெயந்தி எல்லாம் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ராமரும் கிருஷ்ணரும் ராமஸ்ட கிருஷ்ணஸ்ட ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்ம சேர்க்கும் போது ராமகிருஷ்ணன் ஒரு பதமா சேர்க்கிறோம். ஆனா அதனுடைய ராமஸ்ட கிருஷ்ணஸ்ட அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறது இதுதான். நம்ம சாதாரணமா எது சொன்னாலும் இப்படிதான் புரிஞ்சுக்கும். அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, அது சும்மா சொல்லி வச்சுக்கோம். பகுமொழி சமாஜம் சமாசம்னு பேரு. அது அன்மொழி தொகை அப்படின்னு தமிழ்ல சொல்றான். அந்த அன்மொழி தொகையை இன்னொரு பேர் கூட அந்த நாட்டில் இருக்குது, நெடு நெரு தொகை. பகுரீசி சமாசம், நெடு நெரு தொகை அப்படின்னா. அது எப்படின்னாக்க, இப்போ வடிவேன்னு நான் சொன்னா நீங்க எல்லாரும் புரிஞ்சுட்டது முருகர். நான் சொன்ன வார்த்தையில அது இல்லவே இல்லை. வடிவமான வேலை உடையவர் எவரோ அவர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பீதாம்பரஹா அப்படின்னு நான் சொன்னா அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணர் ஞாபகம் வந்தது. பீதாம்பரத்தை உடுப்பவர் எவரோ அவர் அப்படின்னு. அதனாலதான் ரொம்ப அழகா புரிய வைக்கிறதுக்கு ராமேஸ்வரன் ஒரு ஊர் பேர் இல்லையா, அதுல இவளுக்கு ராமேஸ்வரஹான்ற பதம் எப்படி வந்தது அப்படின்னு தெரிஞ்சுன்னா எல்லாரும் போய்
சொன்ன இன்னொருத்தர் சொன்னா அதை போய் நான் போட்டு கொடுக்கணும். இவர் வந்து நேர போய் ராமனும் ஈஸ்வரனும் அப்படின்னு சொன்னா எல்லாமே போய் விஷ்ணுவை கேட்டாராம். விஷ்ணுவை போய் கேட்டோன்னா அவர் என்ன சொன்னாரா, இது கூட இது தற்புருஷ சமாசம் தான் இது. ராமஸ்ய ஈஸ்வரா ராமேஸ்வரா, ராமனுக்கு யாரு கடவுள்? ஈஸ்வரன் தானே. அதாவது அவர் இருக்கிற இடம் ராமநாத சுவாமி. ராமஸ்ய ஈஸ்வரா அப்படின்னு தற்புருஷ சமாசத்தை சொன்னாராம். அவர் என்ன பண்ணாரு, இதுலயும் கன்வின்ஸ் ஆகாம போய் சிவனை போய் கேட்டாங்க. விஷ்ணு இப்படி சொல்லிவிட்டாரு, நீங்க என்ன சொல்றன்னா ராமஹா ஈஸ்வரஹா எஸ்ய, ராமர் யாருக்கு ஈஸ்வரனோ அவர் அப்படின்னு அவர் இது பகுபிரீகி சமாசம். இது வந்து துவந்த சமாசம். ராமச்சே பிரம்மா சொன்னது பிரம்ம, விஷ்ணு சொன்னது தற்புருஷ சமாசம். இப்படி இந்த 3 சமாசத்துல எது ஈஸியா இருக்குன்னு பார்த்தா துவந்த சமாசம். ராமச்ச கிருஷ்ணச்ச ராமகிருஷ்ணவும் அப்படின்னு சொல்றதா சமாசம்ன்றத துவந்தா சாமாஜிக அப்படின்னாரு. துவந்த சமாசமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு. அகமேவாக்ஷய காலஹா, காலம்னா என்ன அர்த்தம்? கணக்கு. கணக்குன்னு அர்த்தம் சூரியன் வந்தாலும் உங்களுக்கு அந்த டேவை ஆரம்பிக்கிறது, அந்த டைம் ஆரம்பிக்கிறது. எவ்வளவு உதிக்கிறாரோ அதுக்கு அடுத்து செகண்ட் என்ன, இது எல்லாம் செகண்ட். அதுக்கப்புறம் தானே எல்லா கணக்கும் வந்தது, மினிட்ஸ் அவருக்கு எல்லாம் வந்தது. செகண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, காலத்துக்கெல்லாம் முன்னாடி இருக்குது. அதான் பிரம்மம். அதான் அக்ஷயமான காலம். அந்த காலமானது டயமே ஆகாது. அப்படிப்பட்ட அக்ஷயமான காலமாக இருக்கிறது நானு. அகமே அக்ஷய, என்ன வந்து டைம் ஃப்ரேமுக்குள்ள நீ எடுத்துட்டே வர முடியாதுப்பா. எனக்கு டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே என்ன, நான் வந்து அஜாயமானோ பகுதா விஜாயத்தை மாயா நான் பண்றதுன்னா எனக்கு அந்த காலத்துக்குள்ள எடுத்துன்னு வர முடியாது. அந்த அக்ஷயமா இருக்கக்கூடியவர் தான் நான். அகமேவ அக்ஷயா காலானா மத்திய அப்படின்னு, அக்ஷய காலா நான் தான் அப்படின்னாரு. அதே மாதிரி தாத்தா விஸ்வதோ முகா, தாத்தா அப்படின்னாலே எத்தனை கர்ம பல தாத்தா, எல்லாருடைய கர்மாவையும் கணக்குல வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்னாக்க எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, எத்தனை ஜீவராசிகள் எத்தனை கர்மா தாத்தா ரேட்டு பண்ணிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் கணக்குல வச்சுட்டு இருக்கணும்னாக்கா அவர் எவ்வளவு பெரிய பலதாத்தாங்க இருக்கணும். அவருடைய பர்சனாலிட்டி எப்படி, என்ன விஸ்வத்தோ முகமான ஒரு பர்சனாலிட்டியா அவர் இருக்கணும். விராட் பர்சனாலிட்டி சகஸ்திர ஜீவி சாபரியா சகசிராட்ச சகசிரபானத்த பூமி விஸ்வதோ விஸ்வா அத்தனிஷ்ட பிரசாந்தலம். அவருடைய வீரியமானது எப்படி இருக்குன்னா எல்லாருடைய கர்மாவையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கக்கூடியதாக அந்த பலனை கொடுக்கக்கூடிய தாத்தா, கர்மபல தாத்தாவாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவுட்டாரு. எதுக்காக இன்னைக்கு நம்ம கர்மா பண்ணோம்னா அந்த கணக்குல நம்ம ஏத்தனா இன்னைக்கு கோகுலாஷ்டமி பூஜை பண்ணோம். மறக்காம இதோட இதை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் இது கண்டினியூ செய்யணும்.